அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில தோ வி ஹாவ் மணி, நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருக்கலாம், எல்லா சுகவாழ்வுக்கான காரியங்களும் இருக்கலாம். ஆனா சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேதம் இங்கே சொல்லுகிறது, சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படியான காரியத்தை நான் செய்வேன், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்படியான காரியத்தை செய்வேன் சொல்லி ஏசாயா 61:7 நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. ரெட்டிப்பான இந்த நன்மை என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லி இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பட் இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் மை லைஃப், அது என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. இந்த சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் என் வாழ்க்கையில கண்டு அநேக ஆண்டுகளாகிவிட்டது. எப்பொழுது என் வாழ்க்கையில வேதனை, சமாதானமற்ற நிலைகள், எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்ற நிலைகள், இதுவே என்னோடு கூட போராடி கொண்டிருக்கக்கூடிய காரியமா இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வேத புத்தகத்துல ஜீவனுள்ள தேவன் தன்னுடைய ஜீவ வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்து சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். God will make you to rejoice. அப்ப நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் யோபுனுடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு 42:10. யோபு 42:10 சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு அருளினார். யோபுடைய நிலைமை நமக்கு நல்லா தெரியும். யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து விட்டார். தன்னுடைய சொத்து, தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய ஐஸ்வர்யம், தன்னுடைய கனமகிமையை கூட அவர் இழந்து விட்ட நிலையில பிள்ளைகளை இழந்து விட்டார். அவருடைய தோல் முதலான காரியங்கள் கூட அழுகி போகக்கூடிய நிலையில அவருடைய சரீரத்தில் பருக்கள், அவர் எடுத்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், உன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய். இந்த சத்தியம் என்ன அப்படி சொல்லி நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஐ வாண்ட் டு லிசன் யுவர் வாய்ஸ். நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஹீல் திஸ் பீப்புள். இந்த மக்களை நான் இன்று குணப்படுத்த விரும்புகிறேன். இந்த மக்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறேன். இவர்கள் எனக்கு விரோதமாய் பேசின காரியம் எனக்கு இஷ்டம் கிடையாது. அவர்கள் என்ன அழிக்க போகிற நிலையில இருக்கேன். ஆனா உன் சத்தத்தை கேட்டேன்னா நான் உங்களுக்கு இறங்குவேன். யோபுவே அழிந்து போன நிலையில் இருக்கிறாரு. தோல் முதனால எல்லாமே அங்கே அழிந்து போன நிலையில் இருக்கிறாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நிச்சயம், இஸ் ஹேவிங் எ வெரி குட் கான்டாக்ட் வித் காட். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கக்கூடாது. நான் எப்படி பரிதாபமா இருக்கிறேன், என்னை பார்த்து நான் இப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரு. அங்க யோபு உட்கார்ந்துருக்க நிலைமையை பார்த்தா தோலெல்லாம் ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம சும்மா கொசு கட்டி சொரிஞ்சோம்னா என்ன ஆயிரும்? கொசு கடிச்சிருச்சுன்னு சொரிஞ்சு எப்படி இருக்கும்? அங்கங்க இந்த நைட்ல சில வேலையில் சர்றன்னு சத்தம் கேட்கும். கொசு கடிச்சா சுரன்றது. காலைல பார்த்தா எல்லாம் இருக்கும், எல்லா இடத்துலையும் கீரி எப்படி சமத்து ரத்தம் கூட வந்திருக்கும். யோபு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, நமக்கும் தேவனுக்கு இருக்க உறவு முறியவில்லை. அவர் நம்மோட உங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸோ அல்லது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளோ, நீ குடிசையில் இருக்கியோ, நீ ஓட்டு வீட்டில் இருக்கியோ, நீ ஒரு பங்களாவில் இருக்கியோ, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற, அதான் முக்கியமான காரியம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அம்பத்தூரில் இருக்கும்போது, ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆவடியில் நான் பணி செய்து கொண்டு இருக்கும்போது
அங்கே ஒருத்தர் ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சகோதரர் இருந்தார். அவர் ரொம்ப ஆவிக்கு எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங். அவங்கெல்லாம் வந்து ஒரு எனக்கு முன் உதாரணமான மக்கள். எப்போ பார்த்தாலும் பாஸ்டிங், இன்னைக்கு பாஸ்டிங், நேற்று பாஸ்டிங், இன்னைக்கு பாஸ்டிங் சொல்லிகிட்டே இருப்பார். நல்லா என்கிட்ட ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்வார். அப்படி இருக்கும்போது ஒரு நாளில் அவர் சொன்னார், நீங்கள் வரீங்களா பிரதர், நம்ம போய் ஆவடியில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போல்லாம் எனக்கு நான் வேலைக்கு போயிட்டு 2 மணிக்கு வந்த பிறகு ஃப்ரீயாக இருப்பேன். நானும் அவரும் பிறப்பிட்டு அம்பத்தூர் போய் ட்ரெயின் எடுத்து ஆவடி போயிட்டு அந்த சிஸ்டர் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியல. நாங்கள் எழுந்து நடந்து வரோம், ஒரு வீதியை கடந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா காடு மாதிரி இருக்குது, ஒரே முள்ளாக இருக்குது. அந்த ஒரு ஏரியோடைய மேடு, அந்த ஏரி மேட்டில் போய் பார்த்தா ஒரு குடிசை இப்படி போட்டிருக்கு, 2 பக்கம் கம்பு இப்படி வச்சு அதுக்குள்ளே அந்த சிஸ்டருடைய குடும்பம் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் மட்டும்தான் இருக்காங்க, குடும்பத்தாரெலாம் வெளியே போயிருந்தேன். அதுக்குள்ளே தான் அடுப்படி இருக்குது, அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. நான் உள்ளே போகும்போது குடிந்து தான் போனேன். அவர் சொன்னாங்க, இந்த சகோதரி நல்ல ஆவியில் இறைந்து ஜபிக்கக்கூடிய சகோதரி, நான் அடிக்கடி அந்த சகோதரியை வந்து மீட் பண்ணுவேன் அப்படி சொல்லி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அந்த உள்ளே போய் நுழைஞ்ச உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட் அப்படி சொன்ன உடனே அந்த சகோதரி ஆவியில் நிறைந்து அவங்க பேசின அந்நிய பாஷையும் அபிஷேகத்தையும் பார்த்த போது அசந்து போயிட்டேன். இந்த குடிசையில் ஊரை விட்டு எங்கேயோ வந்து ஒரு மோட்டில், ஒரு ஏரி மோரில் இருக்கக்கூடிய ஒரு ஓலை குடிசை, அதுக்குள்ளே அந்த சகோதரி இருக்கிறாங்க. அவற்றை போய் இவர் ஜெபிக்கணும்னு போகிறாரு. அந்த சகோதரி புட்டு வைக்கிறாங்க, கர்த்தருக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் இப்படி இருக்கு, நீ உன்னை பலப்படுத்திக்க சொல்லி அவருக்கு பல காரியங்களை சொல்லி கடைசியில் எனக்கும் சொல்லும்போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அதனால தான் இங்கே கர்த்தர் மேலே வச்சிருக்க காரியத்தை இன்னொருத்தங்க மூலம் சொல்லும்போது நம்புவோம். ஆனால் நான் உங்களை சொல்கிறேன், நீ உங்கள் வீடு குடிசை வீடாக இருக்கலாம், நீங்கள் உடுத்துகிற துணி வந்து ஒரு சாதாரணமான உடையாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்துக்குள்ள அக்கினி நிறைவோடு நாம் வாழ ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் தேவனுக்கு தேவையான ஒரு காரியம். யோபுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கர்த்தரை விட்டு விடவில்லை. யோபுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கங்களோ, அவனுடைய பிள்ளைகளுடைய மரணமோ, அவனுடைய சொத்துக்கள் அழிந்து போன காரியமோ, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற வேளையிலே தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி அவன் மனைவி சொல்லி கொண்டிருக்க வேளையில கூட, ஜீவனை கூட விட்டுருவேன், ஆனால் இயேசுவை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. தேவனை தூசித்து ஜீவனை விடு, நான் ஜீவனை விடுறதுக்கு ரெடி, ஆனால் தேவனை தூசிக்க மாட்டேன். என்ன ஆண்டவரை இப்படி செஞ்சிட்டீங்க, இப்படி என் வாழ்க்கையில் செய்துட்டீங்க, அப்படி இப்படி என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட முறையிடுவோம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் அல்லேலூயா, நம்மோடு கூட இருப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களோடு வைத்துக்குள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? யோபு எப்படிப்பட்ட வீட்டில் இருந்திருப்பாருன்னு தெரியாது, ஆனால் அந்த யோபனுடைய அந்த நிலைகள், அந்த நாளில் காணப்பட்ட நிலையில் சாம்பலில் உட்கார்ந்து, ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்து கர்த்தர் சொல்றார், ஐ வாண்ட் டு லிசன் யுவர் வாய்ஸ். என் கோபம் தணிய வேண்டும் என்று சொன்னால் நீ இவர்களுக்காக ஜெபம் பண்ணு, நான் அதை கேட்டு அந்த மக்கள் வாழ்க்கையில் நான் மன்னிக்க தயவு பெருத்திருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவையான ஒரு காரியம், இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வேண்டுமா, உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஐயா, நான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கு, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி கர்த்தர் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். நீ குடிசையில் உட்காந்து ஜெபித்தாலும் சரி, நீ மாடியில் ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்து ஜெபித்தாலும் சரி, தேவன் உன் ஜெபத்தை கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறார். யோபனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ண போது கேட்டார் அப்படி சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அவங்க சிநேகிதர் எந்த நிலையில் ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். அவர் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது, அவருக்கு தெரியாது திரும்ப நான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள போறேன் தெரியாது. எவ்ரிதிங், அவர் இழந்து போன காரியங்கள் எல்லாம் பார்ப்போம் சொன்னால் 1ஆம் அதிகாரத்தில், யோபு 1ஆம் அதிகாரத்தில் எல்லாம் போய்விட்டது. அவருடைய தோல் முதலாய் போய்விட்டது, மனைவி மாத்திரம்தான் மிச்சம். ஆனால் அந்த நிலையில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் சொல்ல, நீ ஜெபம் பண்ணு. உங்கள் வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நாளை தினத்தை குறித்து உனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். அது உலகம். ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன் ஆத்மா தேவனோடு ஒட்டி இருக்கிறது. தேவன் உன் ஆத்மா மேலே பிரியமாக இருக்கிறார்.
கர்த்தர் உன் ஆத்மாவை சிநேகிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோபு தன் வாழ்க்கையில வந்த அநேக போராட்டத்தின் மத்தியிலே தன் ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே காத்து கொண்டு தேவனை குறித்து தூசிக்கலாமா என்று சொல்லி அந்த தன் மனைவியினிடத்துல கேட்கக்கூடிய காரியத்துல சொல்லக்கூடிய காரியம், இத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில செய்திருக்கிறாரே, எப்படி நான் அவரை தூசிக்க முடியும்? That's the love of God. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவன் என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு வரை ஊழியத்தில் சோர்ந்து போனதே கிடையாது. ஓடிக்கொண்டே இருக்கணும், அதே அந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லக்கூடிய அந்த ஓட்டத்தில் தான் ஓடிக்கொண்டு இருக்கு. கடந்த ஆண்டின் இறுதி நாட்களில் கிட்டத்தட்ட 13 இடங்களில் போய் பெரிய பெரிய கூட்டங்களில் பேச முடியாது கர்த்தர் கிருபை செய்தார். நினைச்சே பார்க்கல. அங்கே போன இடத்துல எல்லாம் பயங்கர போராட்டம், பிசாசு போராட்டம். ஒரு 500 இந்த கூட்டத்தை போல ஒரு 4-5 மடங்கு இருக்கும் ஒரு ஹாலுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கு. நான் மட்டும் என்னுடைய உடல் சூழ்நிலைகளை பார்த்து போகவில்லைன்னு சொன்னால் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அவர் நெருக்கப்பட்ட நிலையிலே இருந்திருப்பாங்க. கர்த்தர் அந்த வேலையில் என்னை கொண்டு நான் சொன்ன ஆண்டவரை எனக்கு இந்த கால் நடக்கக்கூட முடியல, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. நான் உண்மையாக சொன்னால் சுரேஷ் போட்டிருந்த கேன்வாஸ் ஷூவை எடுத்து, சுரேஷ் அந்த ஷூவை கழட்டுன்னு சொல்லி அந்த ஷூவை எடுத்து நான் என் காலில் போட்டுட்டு நான் போனேன். அந்த மீட்டிங் போகும்போது என் செருப்பை கழட்டி சுரேஷ் கொடுத்துட்டு, என் செருப்பை நீ போட்டுக்க, நான் உன் ஷூவை கொடுத்து கேன்வாஸ் அந்த போட்ட பிறகு அந்த பெயின் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு காலில் வலி. ஆனால் அங்கே போனால் கர்த்தர் அந்த மக்கள் மத்தியில் செய்த கிரியை அபரிதமான ஒரு காரியம், நினைச்சு பார்க்க கூட முடியாத அற்புதங்கள். Hallelujah. Are you ready to give yourself to God? எந்த சூழ்நிலைகளிலும் உன் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்கும்படியான காரியத்தில் வாழ முடியுமா உங்களால? உலக பிரகாரமான காரியத்தை நினைக்காது. ஒரு செகண்ட்ல கர்த்தர் எல்லாவற்றையும் 1000 மடங்கு அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாரு. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த யோபுடைய வாழ்க்கையில அவன் தேவனோடு ஒட்டி இருந்த அந்த ஆத்மாவில் அவர் அப்படியா இருந்ததுனால அந்த சிநேகிதருக்கா ஜெபம் பண்ணவில்லை. இந்த நிலையிலும் என் தேவன் என்னை, அதனால சொல்ல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். He is listening my voice. He is answering my prayer. Because of my prayer, my friends are David. தேவ கோபம் அவர்கள் மேலே வந்து அக்கினினாலே பட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா என்னுடைய சத்தம் என் தெய்வமாகிய இயேசுவுக்கு இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. Are you sure about your prayer? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? நம்ம உலக பிரகாரமான காரியத்தை பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணா அதுக்கு ஒரு ஜெப அறை வேணும், ஒரு பாய் வேணும், அந்த இடம்லாம் ஒரு ஃபேன் வேணும், அது வேணும், இது வேணும். சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கான், ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கான். தேவன் சொல்றாரு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என் சத்தத்தை கேட்க இன்பமா இருக்கக்கூடிய என் தேவனிடத்துல அந்த நண்பர்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு அந்த மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிறார். யோபின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையான காரியத்தை கொடுத்தார். Do not leave your prayer life. தேவனுடைய சமூகத்தில் உங்கள் ஜெப வாழ்க்கை ஒரு நாள் விட்டு விடாதீங்க. ஜெபித்து கொண்டே இருங்க. யாருக்கெல்லாம் பாரப்பட்டு ஜெபிக்கணும் தோணுது, உங்களுக்கு கர்த்தர் முகத்தை காட்டுறாரோ அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க நமக்கு கர்த்தர் சொல்றாரு இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில இயலாதவர்களாய் காணப்படலாம், ஒன்றுமற்றவர்களாய் காணப்படலாம். யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறது போல இருக்கக்கூடிய நம்ம யாரும் சமுதாயம் மதிக்கவே மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட நிலையில கூட நம்ம இருக்கலாம். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஐ எம் நாட் ஃபேர், ஐ எம் நாட் குட், ஐ எம் நாட் ஹெல்தி, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆர் யூ வித் ஜீசஸ்? ஹல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர்
என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, யோபுவை சிநேகிக்கிற கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என் சரீரம் முழுதும் காயங்கள், என்னுடைய சரீரத்தில் பல இடத்துல ஆபரேஷன் பண்ணி வடுவா இருக்கக்கூடிய நிலைகள், என்னால் நிமிர்ந்து கூட நடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையில நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம நிச்சயமா நேசிக்கிறார். அநேக சகோதரி சொல்லுவாங்க, எனக்கு 3 சிசரின் என் வயிற்றில் அப்படி ஒரு நிலையில நான் காணும், ஆனாலும் நான் இயேசு இடத்துல தான் நம்பிக்கை வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்துல எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, இயேசு உங்களோட கூட தான் இருக்கிறாரு. உங்க உலக பிரகாரமான காரியங்கள், சரீரத்தில் இருக்க காயங்கள் எதுவுமே அதை தடை பண்ண முடியாது. அந்த அன்பு கர்த்தர் போதும் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்முடைய ஜெபங்களை கேட்டு மற்றவர்களுக்கும் நமக்கு செய்கிற காரியத்துல அறிந்து கொள்ள முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எல்லாரும் கைவிட்டாங்க, யாருமே விரும்பவில்லை. மனைவியும் சொல்லுகிறாள், அதை பார்த்து ஜீவனை விடியா, ஏன் உயிரோடு இருக்க அப்படி சொல்லக்கூடிய நிலையில. ஆனா கர்த்தர் அவனை அளவில்லாமல் நேசித்தார். ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவருக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தாருக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியாது. How much I am dedicated என்று சொல்லக்கூடிய காரியம் எனக்கும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். Keep running, keep walking with Jesus. Definitely you will be answered and you will be blessed. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. பொறுமையாய் காத்தான். Patiently was waiting for God. அதுவரை அவர் சொல்றதெல்லாம் பொறுமையா செய்து கொண்டிருந்தான். எஜமான் சொல்ல சொல்றத அவன் செய்து கொண்டே இருந்தான். The time has come, God gave the reward. ரெட்டிப்பான இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். நீங்களும் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கு. மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்க்குறவங்கெல்லாம் அற்பமாக பார்க்கலாம், நம்ம அற்பமாக நடத்தலாம், அற்பமாக பேசலாம். ஆனால் the intimacy between Jesus and you is known to you and Jesus only. அதனால் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு உதவாத வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம இயேசு நம்ம கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிபரியந்தும் சகல நாட்கள் நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பரதேசியாய் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஈசாக்கை பார்த்து, நான் உன் தகப்பனுடைய தேவன்,
நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால் உங்களுடைய தகுதி, நீங்கள் உடுத்தி இருக்கிற உடை, பயன்படுத்துகிற வாகனங்கள், அதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. யுவர் சோல் இஸ் இம்பார்ட்டன்ட். டூ யூ லவ் ஜீசஸ் மோர் தென் யுவர் லைஃப்? யோபு அப்படித்தான் காணப்பட்டார். அப்போ தான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்க கர்த்தர் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசிரியர் ரெண்டத்தனையாய் தந்தார். கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். திஸ் இஸ் த இயர் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் மஸ்ட் பி ஸ்ட்ராங் and you grow in your spiritual life. Definitely God will give this joy and everlasting ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். மகிழ்ச்சி எப்படி வரும்? சுமாரம் வருமா? நமக்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் கொடுத்துருக்கதை பார்த்தா தான் மகிழ்ச்சி உண்டா. சின்ன பிள்ளைகிட்ட கொண்டு அந்த பொருளை காட்டினோன்னா தான் ஒரு சந்தோஷம். அதுபோல் கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆண்டில் நீங்கள் வாஞ்சித்திருக்கிற அல்லது எதிர்பார்த்திருக்கிற அது இருவரே கிடைக்காத அந்த காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து மகிழ்ச்சியாக்குவார். நித்திய மகிழ்ச்சி உண்டாக முடியாது, சந்தோஷம் உண்டாக முடியாத காரியத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பார்.